காக்குமே. ஆகாவிபோ ஜலமகம் ஞபிபம் புரஸ்தாத் அத்யாபி மஜ்ஜதி மகி கிமகம் கரோமி இத்தம் தொதங்கிரியுகலம் சரணம் யதோஸ்ய நாசாபுடத் சமபவத் சிசுகோளரூபி. பிரம்மாவனுடைய மூக்கிலேந்து வராக சுவாமி அவதாரம் செய்து தான் அவதாரம் பண்ணும் போதே சின்ன ரூபத்தோட பிறந்தாராம். நாராயண பட்டத்திரி வர்ணிச்சதை சொன்னோம். பக்தி பாவத்தால நேர வந்து ஒரு கட்டவரர் அளவுக்கு அங்குஷ்ட மாத்திரமாக நின்று கிடுகிடு கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சார். கஜமாத்திர பிரபவர்த்தே தத் அத்புதம் அபூத் மகத்துன்னு ஸ்ரீமத் பாகவதமானது பேசித்து, பக்தர்களுக்கு அருகிலேயே பகவான் இருக்கான்னு நீ குருவாயூரப்பா காமிச்சியோன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாராம். கூப்பிட்ட இடத்துல பக்கத்துல இருந்தா தானே உடனே ஓடி வர முடியும், இல்லைன்னா உன்னால அது சாத்தியமே இல்லையே. அதனால எங்களோடயும் இருக்க, எங்களுக்கு வெளியிலயும் இருக்க, ஹிருதயத்திலையும் நித்தியவாசம் பண்ற, கஷ்டம்னாலும் ஓடி வர, இப்படி உதவக்கூடியவா உலகத்துல எங்களுக்கு யார் இருப்பா? அத பல பேர் நாங்க புரிஞ்சுக்கிறதே இல்லையே. இதுக்கு நாங்க பண்ண வேண்டியது நாம சங்கீர்த்தனம் தானே, வேற ஒன்னும் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாமே. இப்படி ஒரு பிரம்மா உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்தாரே அப்படின்னு நாசாபுட சமபவத் சிசுகோளரூபி. ஆதிவராக பெருமாள், ஸ்வேதவராக பெருமாள், யஜ்ஞவராக பெருமாள், இப்படியெல்லாம் வராக அவதாரம் எடுத்தது ஒரே ஒரு வைபவம் தான். ஒரு ரூபத்தோட தான் அவதாரம் எடுத்திருக்கார். அவதாரம் எடுக்கச்சே சின்ன ரூபத்தோட அவதாரம் பண்ணார். வெள்ளவெளேன்ற ஒரு ரூபம், வெள்ளை பன்றியாக அவதாரம் பண்ணார். அதனால ஸ்வேதவராகம்னு பேரா. இன்னைக்கும் நாம் இந்த ஸ்வேதவராகத்தை எங்க தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வட இந்தியால கண்ணன் இன்றும் பிருந்தாவன கஷேத்திரத்துல தவழக்கூடிய அழகான இடங்கள் வடமதுரை, கோகுலம், பிருந்தாவனம், அவன் விளையாடிய யமுனா நதிகள், அவன் பிறந்த இடம், அவன் அழகாக ராசலீலைகள் புரிந்த இடம், ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் இருகாலும் கொண்டு அங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்துன்னு சங்கு சக்கரம் பதிக்கப்பட்ட ரேகைகள்லாம் வடநாட்டில் கிருஷ்ணக்ஷேத்திரமாக இருக்கு. ஆனால் பெரிய அதிசயமான ஒரு உண்மை என்னன்னு சொன்ன, இன்னைக்கும் மதுரான்னு நாம் கொண்டாடக்கூடிய பாங்கே பிகாரியாக கிருஷ்ணன் எழுந்தருளி இருக்கக்கூடிய கஷேத்திரத்துல வடமதுரையில யமுனை நதியை ஒட்டி பல காட் இருக்கு. காட்டுனா கரைன்னு அர்த்தம். அதுல ஒரு காட்டோட பேரு என்னன்னு சொன்னால் விஸ்ராம் காட்டுன்னு பேரு. அதாவது விஸ்ராம் அப்படின்னா ஓய்வு எடுக்கிறது, விஸ்ராந்தியா இருக்கிறது அப்படின்னு வடமொழியில நாம சொல்ற வழக்கம். அதே போல கண்ணன் தினமுமே கோபிகைகளோட விளையாடி விட்டு பாலப்பருவத்துல தான் மூச்சு இறைக்க இறைக்க ஓய்வெடுப்பதற்காக இந்த இடத்துல வந்து அமருவானா. அதனால இதுக்கு விஸ்ராம் காட்டுன்னு பேரு. சே, ஏன் இந்த இடத்தை கண்ணன் தேர்ந்தெடுத்தான்? பிருந்தாவனத்துல எவ்வளவோ இடம் இருக்கும் போது இங்க வந்து அமைதியா அப்படி கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுவானா. காரணம் என்னன்னா, இந்த இடத்துல தான் பிரம்மா பிரார்த்தனை செய்த போது பகவான் அவருடைய மூக்குலேந்து ஸ்வேதவராக மூர்த்தியாக மிகவும் அழகாக தன்னுடைய திருமுக மண்டலத்தினுடைய அழகு, லாவண்யம், காம்பீரியம் இதெல்லாம் ஜொலிக்க இந்த இடத்துல அவதாரம் பண்ணாராம். இதோ அந்த அவதாரம் பண்ண வட இந்தியால இருக்கக்கூடிய விஸ்ராம் காட்டுல எழுந்தருளி இருக்கக்கூடிய வராகமூர்த்தி, அவரைத்தான் இப்ப நம்ம இந்த ஒரு போட்டோல இப்ப தரிசிச்சுட்டு இருக்கோம். அதுல பார்க்கச்சே இவ்வளவு அழகா இருக்கார் பாருங்க. இவருக்கு அதனால அங்க தனி கோயில கட்டியிருக்கா. கம்பீரமான ஒரு முகத்தோட சிறிய உருவத்தோட பளபளக்கக்கூடிய வஸ்திரங்களை எல்லாம் வட இந்திய பாணியில தான் அணிந்து கொண்டு நமக்கு அருள் புரிவதாக ஒரு ஹஸ்தத்தை எடுத்து காமிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்வேதவராக மூர்த்தி தான் அங்க அவதாரம் பண்ணதுனால தான் கண்ணனுக்கு அவரிடத்துல ஈடுபாடாம். அதனால தானே இன்னைக்கு கூட நலந்தரும் நாராயணியத்துல கண்ணன் தன்னுடைய தரிசனத்தை ஒதுக்கி ஆதிவராக சுவாமியினுடைய தரிசனத்தை நமக்கு இந்த பகுதிகளில் காமிச்சுட்டு இருக்கான். அவன் உகந்தது வராகமூர்த்தி. அதனால அந்த இடத்துல போய் அவன் ஓய்வு எடுத்துப்பானா. அந்த சுவாமியினுடைய தரிசனத்தையே இப்ப நம்ம அடையக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சிட்டோம். ஆக முதல்ல இப்ப அவதாரம் பண்ணார்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாரே, அவர் பேரு ஸ்வேதவராகம். வெள்ளை வராகமாக அவதாரம் பண்ணி 4 பக்கமும் ஒண்ணுமே புரியாத மாதிரி ஒரு சுறுசுறுப்போட ஒரு சுழன்று என்ன நடக்கிறதுன்னு குருவாயூரப்பா நீ பார்க்க ஆரம்பிச்சியாமே. பிரம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அவர் வேண்டினது என்னை காப்பாத்துன்னார்.
பகவான் எங்கேயோ போய் காப்பாத்த போறார், ஏதோ ஒரு ஊர்ல. இது மாதிரி பின்னாடி பல வேண்டுதல் இருக்கு இவருக்கு. நீ என்ன காப்பாத்துன போறார், தூண்ல இருந்து நரசிம்மன் வர போறார், எங்களெல்லாம் காப்பாத்துன போறார், அயோத்தியில போய் ராமனை அவதரிக்க போறார், எங்களுக்கெல்லாம் கஷ்டம்னு போறார், மதுராபுரியில வந்து கிருஷ்ணனா பிறக்க போறார். இது இவர் கஷ்டம்னு கேட்கறதும் அவர் பிறக்கிறதும் வழக்கம். ஆனா இதுல என்ன அவருக்கு அதிர்ச்சின்னா, கஷ்டம்னு கேட்டவர் மூக்குல இருந்தே ஒரு வராகமா குதிச்சாரோனோ. அதனால தான் இவருக்கு யாருக்கா இருந்தாலும் உலகத்தை படைக்கிறவனா இருந்தா கூட இந்த அதிர்ச்சி ஏற்படுவது இயல்பு தானே. அதனால வராகவதார் எடுத்த சுவாமிய மகாவிஷ்ணுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாளி ஆச்சான். மூக்குலேந்து என்னமோ ஒண்ணு விழுந்துருத்தே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவரை சோஸ்திரம் பண்ண வேண்டியவர் பிரமிச்சு போய் குருவாயூரப்பா நின்றார். அவர் பிரமிச்சு இருக்கிறதுக்குள்ளேயே நீ என்ன பண்ண, நாசா புடாத் சமபவத் சிசுகோல ரூபி இத்யபித்யயதோ நாசா விவராட் சகசானக வராகதோ கோ நிரகாத் அங்குஷ்ட பரிமானக கஜமாத்திர பிரவருத்தேக ததத்புதமபுத்மகத். பாகவத ஸ்லோகம் அற்புதமாக விதுரருக்கு மைத்ரேயர் ஹரித்வார்ல உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி அவதாரம் பண்ண உடனேயே கிடுகிடு கிடுகிடுன்னு பிரம்மா திகச்சின்னு இருக்கட்டும், நாம ஏன் குட்டியா இருக்கணும்னு யானை மாதிரி வளர்ந்துட்டாராம். அவதாரம் பண்ணது ஸ்வேதவராகமாக, வளர்ந்தது கஜவராகமாக. இது யானையா வராகமான முகத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். அந்த உருவத்துல எந்த விதமான வித்தியாசமும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை ஒரு வினாடி துளிகளுக்குள்ள கிடுகிடு கிடுகிடுன்னு எடுத்துண்டியாமே குருவாயூரப்பா. இந்த சரித்திரம் சத்தியமானு கேட்க குருவாயூரப்பன் ஆமான்னு அங்கீகரிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், முன்னொரு ஊழியில் நீரை பருகினேன் இன்றுளது கடல் இடையில் மூழ்கிற்றே என் செய்வேன் என்றஜன் ஏங்கும் காலையில் அன்னவள் நாசியில் வெள்ளை பன்றியாய் சென்னியை உற்றிட தோன்றலாயினர் என்று இந்த ஸ்லோகத்தை முடிச்சு அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ள இப்ப நம்ம வராக சுவாமியினுடைய திருக்கோயில்ல நுழைஞ்சிருக்கோம். எங்க? கும்பகோணத்தில் பட்டாபிஷேகராமர் சன்னதிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய கடைவீதியில் இருக்கக்கூடிய ஆதிவராக சுவாமியினுடைய திருக்கோயில்ல கருடனை தரிச்சுண்டு வலம் வந்துட்டு இருக்கோம். ஆகா, அழகான ஒரு விஸ்வக்ஷேனருடைய சன்னதி, தனி சன்னதி. விஸ்வக்ஷேனர் அபூர்வமாக தனி சன்னதிகள்ல எழுந்தருளி இருப்பதுன்றது சில ஆலயங்கள்ல தான் இருக்கும். இந்த ஆலயத்துக்கு அது ஒரு விசேஷம். அது மட்டுமல்ல, அவர் உயர்ந்த வெள்ளி கவச்சத்தை சாத்தின்னு இருக்கிறத நாம இப்ப தரிசிச்சுட்டு இருக்கோம். அமர்ந்த திருக்கோலம், உயர்ந்த பீடம், அதற்கு மேல் அமர்ந்து சங்கு சக்கரங்களை தரித்துக் கொண்டு ஒரு திருவடி தாமரை பீடத்தின் மேலும் அபயகஸ்தமாகவும் மற்றொரு திருவடியை மடித்துக் கொண்டும் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேனம் தமாஸ்ரயே என்று பகவானுடைய பிரதிநிதியாக இருப்பவன் நான் உங்களை வரவேற்கின்றேன் என்று அவருடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து இதோ சற்றே நகர்ந்தோமே ஆனால் ஸ்ரீ நிகமாந்த மகாசன்னதி மகாதேசிகன், ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் சன்னதி என்ற பெயர் பலகையை நாம் பார்க்கின்றோம். அதற்கு கீழே ஆகா நிகமாந்த மகாதேசிகன் ஸ்ரீமான் வெங்கடநாதார்யகா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி என்று நம்முடைய சம்பிரதாயத்திற்கு தமிழாலும் சம்ஸ்கிருதத்தாலும் பல ஸ்லோகங்களையும் பல கருத்துக்களையும் வாரி வழங்கிய வள்ளலான கவிதார்க்கிக சிம்மம் இந்த திருக்கோயிலிலே மூலவராகவும் உற்சவராகவும் நமக்கு சேவை சாதிக்கின்றார். அவர் அமர்ந்த திருக்கோலத்திலே தன்னுடைய திருவடிகளை மடக்கிக் கொண்டு உத்தமமான சின் முத்திரையை தன்னுடைய ஹஸ்தத்திலே தான் காட்டிக்கொண்டு ஓலை சுவடியை தான் மற்றொரு கையிலே தாங்கிக் கொண்டு உயர்ந்த திருமன்காப்பை சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய சேவை. அது மட்டுமா, கண்களை திறந்து அகல விரித்துக் கொண்டு பாகவதோத்தமர்களான நமக்கு சர்வ அனுகிரகத்தையும் அவர் செய்யக்கூடிய திருமுகத்தினுடைய அழகை தரிசித்து அதே சுவாமி நிகமாந்த தேசிகனுடைய உற்சவமூர்த்தியை தரிசிக்கின்றோம். உற்சவரும் மூலவர் போலவே நமக்கு சர்வ அனுகிரகங்களையும் அதே உருவத்தோடு வாரி வழங்குபவராக இருக்கின்றார். இதே தரிசனத்தோடு சற்றே நகர்ந்தோமே ஆனால் சிறிய கண்ணாடி அறை, அந்த அழகான கண்ணாடி அறைக்குள்ளே எம்பெருமானுடைய சேவை இல்லை, இருந்தாலும் அவன் அங்கு அடிக்கடி வந்து சேவை சாதிக்கின்றான் என்ற அவனுடைய அனுகிரகம் மட்டும் அந்த கண்ணாடி அறையிலே நிரம்பி இருப்பதை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். வெளியிலே கோதை பிராட்டியினுடைய அழகான ஒரு படம். அது மட்டுமா, வராக சுவாமி ஆதிசேஷன் மேல் பூமாதேவியை மீட்கக்கூடிய
உத்தமமான திருக்கோலத்தோடு இருக்கக்கூடிய அழகான ஒரு படத்தையும் நாம் இங்கு தரிசித்துக் கொண்டு இதோ நாராயண பட்டத்திரி 12வது தசகத்தினுடைய அடுத்த ஸ்லோகத்தில் அவதாரம் செய்த வராக சுவாமியினுடைய பரிணாமத்தை எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்பதை கேட்பதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தயாராகிவிட்டார். குருவாயூரப்பா, நீ வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணேன்னு வர்ணிச்சேன். பெரிய யானை மாதிரி உருவத்தை எடுத்துட்ட. அதுக்கப்புறம் உன்னுடைய நிலைமை என்ன? நீ என்ன சாகசங்கள்லாம் பண்ண? இரண்யாக்ஷன்கிட்ட நேர போயிட்டியா, இல்ல பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணையா? இதோ அடுத்த ஸ்லோகம். அங்குஷ்ட மாத்திர பபுகோ உத்பதித புரஸ்தாத் பூயோ பிகும்பி சதிர்ச சமஜ்ரும்பதாஸ்தம் அப்ரே ததாவித முதீக்ஷ்ய பவந்த முக்ஷைகி விஸ்மேரதமோ விதிரகத் சகசோனுபிஸ்வைகி. அங்குஷ்ட வேதம் அங்குஷ்ட மாத்திரம்னு பகவான் சொல்றதா. அதே வேத வாக்கியத்தோடு தாங்கள் ஒரு சிறிய அளவாக தோன்றினேன். ஆனா யானைக்கு ஒப்பாக பூயோபி பூயோபி அந்த பூயோத்தன்னு ஒரு பாடம் இருக்கு, பூயோபின்னு ஒரு பாடம் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான், படிக்கிறவாளுடைய சௌகரியம். அப்படி கும்பி சதிர்ச சமர்ஜம் கிடுகிடு கிடுகிடுன்னு வளர்ந்த யவனம். அப்ப என்னாச்சு? பிரம்மா மாத்திரம் அதிர்ச்சியில முழுகலையா. எனக்கு கஷ்டம் கஷ்டம்னு கேட்டு வந்தாரே ஸ்வாயம்பு மனு, அவருக்கு மயக்கமே வரா மாதிரி ஆயிடுத்தான். மரீச்சி முதலிய மத்த பிள்ளைகள்லாம் அந்த பிரம்மாவோட அவருடைய உலகத்துல இருக்கா. அவளுக்கெல்லாம் அப்ரே ததாவிதமுதீக்ஷ்ய பவந்தமுச்சைர் விஸ்மேரதமோ விதிரகத் சகசோனுபிஸ்வைகே. அகோ என்ன ஆச்சரியம்! ஏதோ ஒரு வராகம் நம்ம அப்பாவனுடைய மூக்கிலேந்து வந்ததே, அது கிடுகிடு கிடுகிடுன்னு வளர்ந்ததே. இது யாரா இருக்க முடியும்? ராட்சச மாயையோ? ராட்சசன் தான் நம்ம அப்பாவை பயமுறுத்தணும்னு இரண்யாக்ஷன் மாறு ஒரு உருவத்தை எடுத்துட்டு வராகமாக வந்து பெருசா வளர்ந்துட்டானோ? நாம ஏதோ மகாவிஷ்ணுவை நினைச்சுட்டு இருக்கோமோ? அவன் சட்டு நம்ம தகப்பனாரிடத்திலேயே யுத்தத்துக்கு வருவானோ? நாம 10 அடி தள்ளி நிக்கணுமோ அப்படின்னு குருவாயூரப்பா, இப்படிப்பட்ட என்ன அலைகள்! ஒருத்தன் பயத்துல இருந்தான்னு சொன்னா அந்த பயத்துல இருக்கிறவனுக்கு தன்னுடைய விரோதியினுடைய ஞாபகம் தானே வரும். வேண்டியவன் நம்மளை காப்பாத்துவான்னு அவனுடைய ஞாபகம் வருமா? அதே ஒரு சூழ்நிலை தான். மரீச்சி முதலிய பிள்ளைகள் எல்லாரும் மனு முட்கொண்டு பிரம்மா உள்பட இவரை மகாவிஷ்ணுவனுடைய சொரூபம்னு தெரிஞ்சுக்கலையா. ஏன்னா அவர் எதிர்பார்க்க முடியாதோனோ. உயர்ந்த மகாவிஷ்ணு, அகிலகேய பிரத்யநீக கல்யாணைக்க தானன், சர்வகுண சம்பன்னன், பீதாம்பர தாரி, சர்வாபரணத்தையும் போட்டுண்டு கோடி மன்மத பிரகாசத்தோடு இருக்கக்கூடியவன் போய் ஒரு வராகமா வந்திருப்பான்னு யார் எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்க்கல. அதனால இவன் இரண்யாக்ஷனோ அவனோ இவனோ அப்படின்னு இவா எல்லாரும் விஸ்மேரதம் விதிரகத் சகசோனுபிஸ்வைகே அப்படி தவிச்சுட்டு இருக்கிற சமயத்துல குருவாயூரப்பா, க்ஷண நேரத்துல நான் தாண்டா மகாவிஷ்ணுன்னு தாங்கள் மகாவிஷ்ணு ரூபத்தை அப்படி சட்டுன்னு காமிச்சு உடனே வராகமாக மாறினேலாமே. இந்த சரித்திரம் சத்தியமானு கேட்க குருவாயூரப்பன் அங்கீகரிக்கிறார். வராகவதாரத்தை மேல தொடர்றார். இதனுடைய சிரவணங்கள் நமக்கு பற்பல பலன்களை அளிக்க போறது. அடுத்த பகுதிகளில் இதே திருக்கோயில்ல மற்றொரு சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து நாம் கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.